4வது வசனம். அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொத்தபடி பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணால் வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் தளிர்த்த கோலும் உடன்படிக்கை கற்பலகைகளும் இருந்தன. Hebrews chapter 9 verse 4, which had the golden censer and the ark of the covenant overlaid on all sides with gold, in which were the golden pot that had the manna, Aaron's rod that budded, and the tablets of the covenant. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹalleluya. இந்த நாள் உங்களோட ஒரு காரியத்தை பேச போகிறேன். என்னென்று பார்த்தால் அதில் ஆரோட கோல் என்ன இருக்குது? தளிர்த்த கோல். தளிர்த்த கோல். அதில் இங்கிலீஷ் என்ன சொல்ற? ஆரன்ஸ் ராட் தட் படட் ன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆரன் யார்? பிரதான ஆசிரியர். ஹalleluya. அதில் பேதுரு எழுதுறாரு, நாவே என்ன வர்றோம்? ராயல் பிரீஸ்ட்ஹுட். யார் யார் அவர் நாமத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் என்ன இருக்கிறாங்களோ. அப்படி நீங்க எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆரோட கோல் எப்படி இருந்தது? அப்படின்னா படட். அப்படின்னா நீ தேவன் பிள்ளையா இருக்கிறாய், தேவன் ஊழியம் செய்கிற பிள்ளையா இருக்கிறாய். ஆகையால் நீ என்ன பண்ணும்? தினந்தோறும் வளர வேண்டும். தானியேல் புத்தகத்துல சொல்ற 9:20 படிக்கிறது வேண்டாம். 9:25 என்ன சொல்ற? நோ அண்டர்ஸ்டாண்ட் சொல்ற ஆள் இல்லைங்களா? சோ ஆகையால உன் காரியங்களை பொறுத்து நீ தான் பார்க்க வேண்டும். பிரியமா ஆள் நீ தான் என்ன பண்ண? மலாக்கி 2:7 என்ன சொல்றாருன்னா, தேவன் பிள்ளைகள், தேவன் ஆசிரியர்கள் உதடுகளில் என்ன காத்து பாதுகாக்கணுமா? பரிசுத்தத்தை. ஆமென். ஹalleluya. பரிசுத்தம்னா தேவன் வார்த்தை. ஹalleluya. தேவன் வார்த்தை என்ன பண்ணுமா? அவங்க வாயில என்ன பண்ணுமா? தேடுவார்களா? ஹalleluya. ஆகையால நீ என்ன இருக்கணும்? நீ ஆயத்தமா இருக்கணும். உனக்கு வேதத்துல இதெல்லாம் இருக்குன்னு தெரியாத பட்சத்துல நீ என்னது போய் சொல்லுவாய் இல்லீங்களா? சோ உனக்கு தெரியணுமா நீ ஆசாரியனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறாய். ஆனா உன் உதடுல என்ன இருக்கணும்? வேதத்தை தேடுற ஆவல் உனக்குள்ள இருக்கணும். வேதத்தை தேடுற ஆவல் உனக்குள்ள இருக்கணும். நீ வேதத்தை தேடினாலும் ஜனங்கள் ஒண்ணு தேடி வர இல்லைங்களா? அதில் இந்த நாள்ல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இது பார்த்தீங்கன்னா கடந்த 3 வாரமா ஐயா நம்ம மத்தியில ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணி கொண்டிருந்தார். என்ன மெசேஜ் ஷேர் பண்ணி கொண்டார்? வனாந்திரத்துல ஆமென் ஹalleluya ஏறி வருகிறவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரா? உனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. உனக்குள்ள இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அடுத்த போன வாரம் சகோதரி யோவான் 8வது அதிகாரத்துல அந்த ஸ்திரீயை குறித்து பேசினார் இல்லைங்களா? ஸ்திரீயை குறித்து பேசினார். அங்கே இந்த நாள் அது ரெண்டும் சேர்ந்து அதுல ஏன்னா இங்க சகோதரிகள் அன்னைக்கு ஷேர் பண்ணதுல அவர் என்ன எழுதினாரு என்ன தெரியல. ஏன் ஜட்ஜ்மெண்ட் ஸ்திரீ மேல மாத்திரம் வருது, ஏன் ஆண் வரல சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கேள்வியை வைத்திருந்தாங்க. ஆவி இல்லையாமா கேள்வியை வைத்திருந்தாங்க. ஆகையால் இந்த நேரத்துல இது ரெண்டும் சேர்த்து இது ரெண்டும் சேர்த்து ஒரு சம்மரியாக தான் இந்த நாள் பார்க்க போகிறோம். சம்மரியா தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஆகையால் தான் இந்த நேரத்துல முதலாவது ஐயா கடந்த நாட்கள்ல கர்த்தரை இயேசு வனாந்திரத்தில் நடந்தார் என்று வேதத்தில் பார்க்கும். அவர் மார்க் புஸ்தகத்தை படிக்கிறது வேணும். மார்க் புஸ்தகம் 1:1 12-15 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அவர் என்ன வனாந்திரத்துல என்ன பண்ற ஆவியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கும். அதே போல என்ன ஆயிடுச்சுன்னா அவர் எதுக்கு வந்தார் அந்த வனாந்திரத்துல? மத்தேயு 3வது அதிகாரத்துல அவர் வனாந்திரத்தில் நடந்து வந்தார். எதுக்கு? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. அகையில இந்த நேரத்துல அதே 3:17 படிச்சு பாருங்க.
மத்தேயு 3:17 படிச்சு பாருங்க. And lo, a voice from heaven saying, "This is my beloved Son, in whom I am well pleased." ஆமென். அன்றியும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரர், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். எப்ப சொல்றாரு இது? ஞானஸ்நான நேரத்துல ஒரு தண்ணிக்குள்ள போயிட்டு மேலே வரும்போது அப்படியே ஒரு சத்தத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே, அவர் நாமத்தை தரித்த ஒவ்வொருக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, தண்ணியிலிருந்து ஞானஸ்நானம் எடுக்கிற தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, இவன் இவர் இவள் என்னோட நேசகுமாரன். நீங்க சாதாரண ஜனங்கள் இல்ல பிரியமான, வல்லவன் மிக்க அருள் எனக்காக ஜீவன் கொடுத்த சாட்சியின் பிள்ளைகள் முதலாவது என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆகியால இந்த இடத்துல வந்துட்டு அது போகிறது முன்னாலே யோவான் 8:3 வசனத்துல போன வாரத்தில் சகோதரி பகிர்ந்து கொண்டாங்க. அதுல என்ன பார்த்தோம் சொன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அந்த சதோசிஸ் என்ன பண்றாங்களா, இயேசுகிட்ட கூட்டிட்டு வராங்க. எதுக்காக? ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காகமா. எதுக்கு ஜட்ஜ்மெண்ட்? அவ விபச்சாரத்தில் விழுந்திருந்தான்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? ஜெர்மையா புத்தகம் 31:34 என்ன சொல்றாரு? I forgive all their sins சொல்றாரு. I forgive all their sins சொல்றாரு. அப்போ அந்த பாவத்துல மன்னித்த தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? அந்த பாவத்தை நினைத்து பார்ப்பாரா? நினைத்து பார்க்க மாட்டார் இல்லைங்களா? நினைத்து பார்க்க மாட்டார். மாறாக இந்த இடத்துல வந்துட்டு சதோசிஸ்க்கு பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறது அவங்களுக்கு நினைவு வரல இல்லைங்களா? ஆக ஆனாலும் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, கொண்டு வந்து இவர் யாரு சோதிக்கும்படியா அந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரம உபாகமம் 20 போன வாரம் பார்த்தோம். 22:22 என்ன சொல்றாருன்னா, விபச்சாரத்தில் விழுந்த ஸ்திரீயோ என்ன பண்ணுமா, ஸ்திரீ ஆணும் பெண்ணும் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுமா, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் எது எழுதப்படலையே? புதிய ஏற்பாட்டில் எழுதப்படலையே. ஏன் எழுதப்படவில்லை? அல்லேலூயா. லேவியர் புத்தகம் 20:10 கூட இன்னொரு வசனம் கூட அப்படித்தான் எழுதி இருக்குது இல்லைங்களா? அகில அந்த இடத்துல நின்று கொண்டிருப்பது யார்? ரட்சகருக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது யார்? ஸ்திரீ நின்று. அகில இது ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப். என்னவென்று பார்த்தால் வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ரூஃப். அடிக்கடி நான் சொல்றது, வேதத்தை வந்துட்டு இது ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கு இல்லை, ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை. ஆனால் இந்த வேதமானது ஸ்திரீ யாரை குறிக்கிறதுன்னு சொன்னா ஞானத்தை குறிக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது யாரை இது பண்றாரு? எதை ஜட்ஜ் பண்றாரு? எதை ஜட்ஜ் பண்றாருமா? 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:10 படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆகிய அந்த இடத்துல வந்துட்டு யார் நிக்கிறது? இப்போ மரிச்ச பிறகு நான் எங்க போய் நிக்குவோமா? மாம்சம் நிக்குமா? என்னோட ஆவி நிக்குமா? ஆத்மா நிக்கும். ஹல்லேலூயா. ஆகிய அந்த ஆத்மா தான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட் ஸ்தானத்துல நிற்கும். ஆகிய இந்த இடத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் கிட்ட வந்துட்டு அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்திரீ சரி எல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு இல்லையா? அது கூட வந்து அநேக ஜனங்கள் அழைத்து வந்து ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா?
ஸோ எல்லாம் நின்றுருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு யார் ஜட்ஜ் பண்றதுக்கு கொண்டு வர்றாங்க? ஸ்திரீயை கொண்டு வர ஹாவலி. அப்படியே ஸ்திரீ யார் இந்த இடத்துல? ஸ்திரீ யாருன்னா நீ தான், நான் தான் ஹாவலி, நீயும் நானும் தான் ஹாவலி. ஆகையில ஆதியில வந்துட்டு கர்த்தர் இயேசு இதை வந்து என்ன 1வது அதிகாரத்தில் என்ன பண்றாருன்னா ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார் வேதம் சொல்றார். ஆண் யார்? ஆண் யாருன்னு பார்த்து ஜீவன் ஹாவலி இல்லைங்களா? பெண் யார்? ஞானம் ஹாவலி. சோ ஆகையில ஜீவன் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஆத்மா இருக்க முடியாது ஹாவலி இல்லையா? ஞானம் இருக்க முடியாது ஹாவலி. அகையில இப்ப சுவர் இருந்தா தான் சித்திரம் வர முடியும். அகையில ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இருந்தா தான் அதுக்குள்ள ஒரு ஆத்மா வேற இருக்க முடியும் ஹாவலி. ஆகையால் தான் இந்த ஆத்மாவானது எப்படிப்பட்ட ஒரு ஆத்மான்னு சொன்னா அது இனி ஒரு மனுஷன் மகா. உன்னை போல என்னை போல ஒரு மனுஷன், அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு என்ன இருக்குது? அகைதான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க யுவர் சோல் மேட்னு சொல்றாங்க. ஒரு ஸ்திரீயை வந்துட்டு உலகத்து பிரகாரம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மனைவிமாரை என்ன பண்றாங்க? வேஸ்ட் சோல் மேட்னு கேட்கறாங்க இல்லைங்களா? அதே போல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சோல்மேட் யார்? நம்ம சோல்மேட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஞானம் தான், ஞானம் தான். ஆகையால் தான் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த வசந்த மூலம் என்ன சொல்ற? ஆறுடைய கோல் நீ தான் ஹாவலி. ஏனென்றால் பேதுரு எழுதுறாரு, என்ன பண்றாரு? நீயே என்னவோ ராயல் பிரிஸ்ட்ஹுட் ஹாவலி இல்லையா? ஆகையில நீ பிரீஸ்டா இருக்கிறதுனால உன்கிட்ட என்ன தேவன் ஞானம். அந்த தேவ ஞானம் எங்க வரும்? தேவன்கிட்ட இருந்து வரும். தேவன் என்ன கொடுத்திருக்காரு நமக்கு? வேதத்துக்கு. அந்த வேதத்தை படிச்சு தியானிச்சு அது மேல இருந்தா நீ என்ன பண்ணணும்? உன் ஞானம் வளர் ஹாவி. உன் ஞானம் வளர்ந்தால் உன்னிடத்தில் ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஒரு சகோதரன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் கண்ணீர் விட்டார். எனக்கு ஹாவி என்னை யாருமே கூப்பிடுறதுல்லப்பா, நீ போதகர் தானே அவரு, என்னை யாரும் கூப்பிடுறதில்லைன்னு சொல்லு. இன்பா எவ்வளவு வருத்தத்தக்கதான ஒரு விஷயம் பிரியாகாது. அதில் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா முதலாவது வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது பிரியமாகாது. வேதத்துல ஸ்திரீன்னு சொன்னா அது என்ன இருக்குன்னு சொன்னா வேத ஞானம் ஆரோக்கியம், மனுஷனோட ஞானம், அது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? எல்லாம் இப்போ எப்படி மனுஷனுக்கு இதோ மாம்சத்துல என்ன ஆகுதோ கண்ணீர், துக்கம், கஷ்டம், சந்தோஷம் எல்லாம் இருக்குதோ அதே போல அந்த ஆத்மாவுக்கும் என்ன பண்ணுது? அதுவும் அனுபவிச்சு கொண்டு இருக்கு மகாவே. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு முதலாவது அன்னைக்கு சகோதரி அன்னைக்கு இந்த யோவான் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல என்ன பண்றாருன்னா முதலாவது அந்த இடத்துல அவரை 2வது வசனத்தை படிச்சு பாருமா. சரி, 3வது வசனம் படி. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்திரீயை தான் சொல்லுறாங்க. அப்படி உங்களுக்கு எத்தனை ஆத்மா இருக்குது? ஒரே ஒரு ஆத்மா. அகில இந்த இடத்துல அந்த ஆத்மா கொண்டு வந்து அங்க நிறுத்தி வைத்த பிறகு என்ன பண்றாரு? அந்த இடத்துல என்ன பண்றாரு? அது இல்ல, அது படிக்கிறது வேண்டாம். அவரு இது மேல என்ன பூமி மேல எழுதுறாரு அல்லவா, அந்த வசனம் படிங்க. முதலாவது 8வது வசனம் படிங்க. அவர் மறுபடியும் இல்ல, அதுக்கு முன்னாடி படிங்க. இது 6வது வசனம் இருக்கு. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். ஆமென். இயேசுவோ குனிந்து விரலினால் ஆமென் தரையில எழுதினார். பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணும், அவரை சோதிக்கும்படியா அந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறாங்க. ஹalleluya. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா தரையில எழுதுகிறார். பிரேமஹாவி பூமியில மேல எழுதுகிறார். அகையில இந்த இடத்துல அநேகர் வந்துட்டு பூமி மேல எழுதுகிறாருன்னா என்னத்தை எழுதுறாருன்னு சொல்லிட்டு அநேகர் என்ன சொல்லுவோம், நம்மளோட பாவ காரியங்கள் லிஸ்ட் போடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது நான் மறந்து விட்டேன்னு. அது ஏன் அவர் லிஸ்ட் போடணுங்க இல்லையாமா? லிஸ்ட் ஏன் போடணுமா? அகையில இந்த இடத்துல வந்துட்டு அவர் என்னத்தை எழுதுறாருன்னு சொன்னா ஆதியில வந்துட்டு மனுஷன் எப்படி படிச்சார்? தூசியில இருந்து படிச்சார் இல்லையா? தூசியில இருந்து படிச்சார்.
ஆகையாலே நாம ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, மத்தேயு 3:17 என்ன படிச்சோம்னா, அவர் தண்ணீரில் வெளியே வரும்போது இவன் என் நேசகுமார் என்று சொன்னார் இல்லீங்களா? நாமெல்லாம் என்ன எங்க வந்தோம்? தூசில் நம்ம எடுக்கப்பட்டோம். ஆகையால் ஞானஸ்தானம் முதலாவது என்ன பண்றாரு? ஸ்டூப்ட் அண்ட் ரோட்னு சொல்லுவாங்களா, கீழே குனிந்து தூசி மேல் எழுதினாருன்னு சொன்னாலவா? அப்படி என்ன எழுதிருக்கிறான்னு சொன்னா, நீ ஞானஸ்தான தண்ணீருக்குள்ள போய் வெளியே வரும்போது இவனை நேசகுமார் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அப்படிதான் எடுக்கணும். நம்ம பாவோ சாபோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நீ தேவனோட பிள்ளையா இருக்கிறாய். தேவனோட பிள்ளையா இருக்கிறாய். ஆகையாலே நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் தேவனோட பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. என்னை யாரும் அசைக்க முடியாது. ஏனென்றால் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்னோட இருக்கிறார். என்னை நடத்துகிற தேவன் என்று நீங்க உறுதியா நிற்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்க தொண்டையில கத்தி வச்சு மிரட்டினாலும் சரி, என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று உறுதியா இருந்தீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, உயர வைப்பார், மேன்மையாக வைப்பார். ஆகையாலே கர்த்தரை இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எங்க தெரியணும்? இதெல்லாம் உங்களுக்கு ஞானத்துல வரணும். எங்க வரணுமா? எப்போ வரும்? ஹல்லேலூயா. லூக்கா 22 எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா 22:11-13 வரைக்கும் பார்த்தீங்க சொன்னா, அந்த சீஷர்கள் கர்த்தர்ட்ட கேட்கிறாங்க, பாஸ்டர் இவன் நடத்தணும், நான் எங்க ஆயத்தப்படுத்தலாம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஆகையால அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா, அந்த ஒரு வசனம் படிங்க. லூக்கு 22:11 படிங்க. லூக்கா 22:11. அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று. தகுதியான இடம் இடம் என்ன? நாம தான் அந்த இடம் நம்மள தகுதிப்படுத்திக்கணும். அகையில அடுத்த படிமா, தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சீஷர்கள் போய் கேக்குறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு பாரு, அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஆமென் ஹல்லேலூயா பெரிய அறை உங்களுக்கு காண்பிப்பான். பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு மேல் மாடி அறை, மேல் வீட்டில் இருக்கிற ஒரு அறை. இந்த வீட்டு அது தேவனோட ஆலயமா இருக்கட்டும், இது தேவனோட வீடா இருக்குது. மேலறை எங்க இருக்குது? ஹல்லேலூயா. உன் சிந்தையில இருக்கிற பிரியமா, உன் சிந்தையில, அந்த சிந்தை தான் உன் ஜீவனை என்ன பண்ணுது? உன் வாழ்வாதாரத்தை என்ன பண்ண தெரியுமா? அலைக்கலைக்குது. ஹல்லேலூயா. நல்ல வழியிலும் காண்பிக்குது, நல்ல வழியில நடத்துது, சீர்கட்டு போன வழியில நடத்துது பிரியமா. ஆகையில இந்த இடத்துல வந்துட்டு மேலறை என்ன சொன்ன? நம்ம சிந்தை தான். நோவா வந்துட்டு அந்த படகு 40 நாட்கள், ஹல்லேலூயா, 40 நாட்கள் தண்ணீர் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. முதலாவது அந்த கதவு இல்லை, ஹல்லேலூயா, அந்த ஜன்னலை திறந்து எங்க பார்த்தானா? மேலே பார்த்தான் சொல்லுங்க. எதுக்கு மேலே பார்த்தான்? வானத்துல என்ன தண்ணி மழை கொட்டுறதா இல்லையா? அதையிலே பாருங்க, அந்த இடத்துல வந்துட்டு நோவாக வந்துட்டு என்ன பண்ண, திறந்த பிறகு வானத்தை பார்த்தார்கள். அதே போல இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தரை இயேசு கிறிஸ்து இவர் என் சொந்த மகன் சொல்லி எங்க சத்தம் வந்தது? வானத்திலிருந்து வந்தார்கள். ஆகையால் நீங்க சாதாரண ஜனங்கள் அல்ல பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆகையாலே முதலாவது கர்த்தரை இயேசு கிறிஸ்து அந்த புழுதி மேல் எழுதினது என்ன என்று பார்த்தால், இவன் என் நேசகுமார், இவன் நேசகுமார் என்று சொன்னார். ஆகையாலே அடுத்த வசனம் படி பாருங்க. இல்ல யோவான் 8வது அதிகாரத்துல 8 படிங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கண்டு தங்கள் மனசாட்சியினால் அறிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் போய்விட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு அது முன்னால என்ன சொல்றாருன்னா, உங்க மேல் யார என்ன பாவம் இல்லாத முதலாவது கல்லை எறியணும்னு சொல்றாரு இல்லைங்களா? சோ ஆகையில இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தரை இயேசு கிறிஸ்து இரண்டாவது விஷயம், ஹல்லேலூயா, இந்த இரண்டாவது விஷயம் என்ன எழுதுறாரு என்று கொஞ்சம் பார்க்கும்போது மீண்டுமாக எழுதுறாருல்ல,
எழுதுறான்னு வேதத்துல பார்க்க பிரியமானவர்களே. ஆகிய இந்த இடத்துல வந்துட்டு ஒரு காரியத்துக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, ஆலோசனை கொடுக்கிறார், ஆவியை ஒரு வெளிப்பாடுதலை கொடுக்கிறார். என்ன என்று பார்த்தால் இரண்டாவது விஷயம் என்ன பண்றது பார்த்தா அதே பொழுதுல தான் முதல் ஒரு பொழுதுல எழுதல, செகண்ட் டைம் இன்னொரு பொழுதுல எழுதல, சேம் இடத்துல உட்காந்து சேம் இடத்துல வந்து எழுதுறாரு ஆவியை இல்லைங்களா, எழுதுறாரு. என்ன எழுதுறாரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணா ஐசாவின் புஸ்தகம் 32:16 படிச்சு பாருங்க. ஐசாயா 32:16. வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். 32:16 தானே? ஏசாயா 32:16. இங்கிலீஷ்ல படிங்க. Then judgment shall dwell in the wilderness, and righteousness remain in fruitful field. 15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி. முதலாவது அதுல என்ன சொல்றாரு, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும், ஆவி ஊற்றப்படும் மட்டும். ஆகையால முதலாவது வந்தது என்னோட பிள்ளைன்னு சொல்ல, என்னோட பிள்ளைன்னு சொல்ற அந்த பிள்ளை மேல மீண்டுமாக அதே இடத்துல தான் எழுதுகிறார், அதே இடத்துல எழுதுகிறார். ஆகையாலே முதலாவது இவன் என் நேசகுமார் என்று சொன்ன பிறகு திருப்பி இரண்டாவது விஷயம் என்ன பண்ற, she stooped and wrote ன்னு சொல்றார். அவர்களுக்கு கீழே குனிந்து எழுதுகிறேன்னு சொன்னார். அப்ப என்ன எழுதிருக்குவார், என்ன எழுதிருக்குவார்னு பார்த்தால் உன்னதத்திலிருந்து ஹalleluya என்ன பொழிவாரா, நம்மேல் ஆவி ஊற்றுவார். ஹalleluya. முதலாவது இவர் என் நேசகுமார் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது இரண்டாவது விஷயம் எழுதும் போது என்ன பண்ணிருப்பாரு, என்ன எழுதிருப்பாருன்னு சொன்னால், நான் உன்னதத்திலிருந்து என்ன உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். ஆமென். ஹalleluya. சோ ஆவி ஊற்றப்படும் மட்டும் சொல்ல. அப்படினா வந்துட்டு எப்ப நேசகுமார் என்று சொன்னாரோ அந்த நாளில் இருந்து நம்மளை வழி நடத்துற தேவனா இருக்காரு, என்னோடு இருக்கிறார். ஹalleluya. அந்த ஆவி யோவேல் 2:28 நிறைவேறணும் பிரியமான. ஹalleluya. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது நிறைவேறணும் பிரிய. ஹalleluya. நீ அது நிறைவேறவிட்டால் உனக்கு புரிஞ்சால் தானே இது நிறைவேறணும், புரியணும் பிரிய. ஹalleluya. மனுஷன் சும்மா ஏதோ ஒரு இதுக்கு ஆலயத்து போயிட்டு மறுத்து காதல இந்த காதல வாங்க அந்த காதல விட்டு பெருசு இல்ல. ஹalleluya. இந்த இடத்துல வந்தா நீ ஏதாவது ஒண்ணு கத்துக்கொண்டு போகணும் பிரிய. ஸ்கூலுக்கு எதுக்கு போறீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னால பார்த்து ஹாஃப் இயர்லி குவார்டர் இயர்லி வைக்கிறாங்க, அதுக்கு முன்னால குவார்டர் இது ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம் ஒன்று ஏன் வைக்கிறாங்க பிரிய. ஹalleluya. இதெல்லாம் காரணத்தோடு தான். உனக்கு உறுதிப்படுத்துகிறார், உன்னை என்ன பண்றாரு, உன்னை என்ன பண்ற ஆயத்தப்படுத்துகிறார்கள் வரக்கூடிய எக்ஸாமை நீ ஃபேஸ் பண்றது. ஹalleluya. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கும் போது நீ குறையற்றவனா நிற்கணும்னு சொல்லி இந்த இடத்துல அகையில் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு சொன்னா உன் ஃபேக்டரியிலே நடக்குது. ஹalleluya. நாமே அவரோட ஃபேக்டரியா இருக்கிறோம், அது எங்க நடக்குது, இங்க நடக்குது. ஹalleluya. ஒரு ஃபேக்டரி நல்லா நடக்கணும்னு சொன்னா ப்ராஃபிட்டபிள் நடக்கணும்னு சொன்னா என்ன இருக்கணும், ஞானம் இருக்கு. ஹalleluya. பணம் இருந்தா பிரயோஜனம் கிடையாது, அறிவு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஹalleluya. உனக்கு கொஞ்சமாவது ஞானம் இருக்கு, கொஞ்சமா ஞானம் இருந்தால் அந்த ஞானத்தினால நீ அநேக காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள் செய்வீர்கள். ஆகவே இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாரு சொன்னா அந்த வசனம் நிறைவேறுது பாருங்க. அந்த இடத்துல ஹalleluya 1:8 என்ன சொல்றாரு சொன்னா எல்லாரும் ஒன்று கூடி இருக்காங்க. ஹalleluya. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. இரண்டாவது விஷயத்தை எழுதுறாருமா, நீ எனக்கு சாட்சியா இருப்பாய் என்றார். அந்த ஆவி உன்மேல் ஊற்றப்படும் பிரியமானவர்களே. அந்த ஆவி ஊற்றப்பட்டால் தான் நீ சாட்சியா இருக்க முடியும் பிரியமானவர்களே.
அந்த ஆவி இல்லாவிட்டால் ஒன்னும் செய்வான். இந்த வேத வசனம் சொல்லி எவ்வளவு நாம் போதித்தாலும் சரி, உனக்கு உள்ள போகாது. அது உள்ள போனால் அது என்னது கிரியாகுது. யோவான் 12:24 சொன்னது போல அந்த கோதுமை மணியானது உனக்குள்ள போய் அது என்ன பண்ணா விழுந்து சாகணும், செத்து அது அதிக என்ன கனி கொடுக்கும்படியாதான் இந்த இடத்துல செய்ய முடியாது. நீ கனி கொடுக்காவிட்டால் அவங்க பிரயோஜனம் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, வேர்லயே என்ன அவர் வச்சிடறாரு, அவருடைய அந்த கோடாலி வச்சிடறாரு. கீப் தி ஆக்ஸ் இன் ரூட்னு சொல்லி வேதத்தில் பார்க்க. ஆகவே இந்த இடத்துல வந்துட்டு நீ ஆயத்தமாகணும் பண்ணியாங்க. இந்த இடத்துல இன்னொரு இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னா, அதே வசனத்துல வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஓல்டஸ்ட் ஒன், அல்ல பையன் முதல்ல இருந்து ஆரம்பமாகுது, சின்ன வரைக்கும் வெளியே போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு, இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த வசனத்துக்கு சென்ட்ரல் அந்த மீண்டும் வாசிக்கும் போது அது 9வது வசனத்துல 8:9 John. Then those who heard it being convicted by their conscience, சத்தியமா இது மனசுல தான் ஆடு, வேற எங்கேயும் கிடையாது. படிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். அப்படின்னா என்ன, பெரியோர்கள் இருந்து சிறியோர்கள் ஆகலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மகாவிய? நீ இது பவுல் எழுதுறாரு, நீ புதிய சிருஷ்டின்றார் ஆகலையே. அப்படின்னா பழையவன் எல்லாம் என்ன ஒழிந்து விட்டதுன்னு சொல்றாரு. ஆகையால் நீ புதியவன் ஆகணும்னு சொன்னா எங்கிட்ட இருந்து என்ன பழைய மனுஷன் என்னை விட்டு தூரம் போகணும். பழைய மனுஷன்னா பெரியதுல இருந்து சிறியவருக்கு ஆகலையா, இல்லையா? ஆகையில அப்படிதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பெரியவர்கள் இருந்துட்டு நம்ம இப்படிதான் பார்க்கணும். மாம்சத்தை உங்களுக்கு உத்தரவு கிடைக்காது, உங்களுக்கு உத்தரவே கிடையாது. நீ ஆவியிலே தான் பார்க்க, ஆவிக்குரிய கண்களில தான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு என்ன கிடைக்கும், இதுக்கோட அர்த்தம் உங்களுக்கு பிரியம். சும்மா ஏதோ மாம்சத்தில் பார்த்தாது உங்களுக்கு அதுக்கு அர்த்தமே வர. ஆகியாலே நீ கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் போது தனியா தான் நிற்கப்படி. யாக்கோபு தேவனோட யுத்தம் செய்யும் போது எப்படி இருந்தான், தனியா தான் நிற்க. கூட பசங்க இருந்தாங்களா? யாரும் இல்ல, தனிமையா இருந்து போராடினாலே அந்த தேவ தூதர் வந்து இவனை மிஞ்ச முடியாம என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு போகிறான். அப்ப நீ யார் என்று கேட்க, அந்த துணிச்சல் உனக்கு வரணும். அப்படியா தேவ பிள்ளைனா அதுதான் வரணும், அதுதான் உனக்குள்ள இருக்க வேண்டும் பிரியமா. ஆகையால் தான் உன்னோட ஆவி ஆத்மா சரீரத்துல வந்து பலன் அடையணும்னு சொன்னா, பலன் அடைந்தால் தான் இந்த காரியங்கள் உனக்கு விளங்கும். இந்த காரியங்கள்லாம் உனக்கு புரியும். வேற ஜனங்கள் எடுத்து சொல்லும் போது இது என்ன பண்ணி உன்னாலே திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஆக இந்த இடத்துல வந்துட்டு கடைசியில என்ன பாக்குறேன்னு சொன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை என்ன தனிமையா இருக்காங்க. எல்லாரும் கர்த்தர் கேட்கிறாரு, என்ன வேறங்களா இருக்காங்களான்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. ஆகையாலே நீ நியாய தீர்ப்பு நாளை நிற்கும் போது இந்த நியாய தீர்ப்பு எப்ப நடக்க போகுதுமா, எப்ப நடக்க போகுது? இப்போ நம்ம கடைசி காலத்துல நடக்க போகுது. இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். ஐயோ நான் தவறு செய்துட்டேன்னு எத்தனை பேர் யோசனை பண்ணிருக்காங்க, இல்லைங்களா? எத்தனை பேர் செய்திருக்காங்க. ஏமா தேவ தூதருக்கு தேவ ஊழியக்காரங்கள தவறி விழுந்த காலம் இந்த இல்லைங்களா? யூதாஸ் இஸ்காரியேட் என்ன பண்ணினா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், இல்லைங்களா? சில சென்டர்ல என்ன ஆச்சவே, தேவனே கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தது, இல்லைங்களா? ஆவியாலே தேவ ஊழியர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அலைக்கொள்கிற ஆவி இருக்கிற பிரியமான. நீ ஞானசாமி எடுத்துட்டு என்னை யாரும் தொட முடியாது, நீ சொல்ல முடியாது, இல்லைங்களா? ஞானசாமி ஐயா கூட என்னைக்கே சாட்சியில் சொல்லியிருக்கிறார், இல்லைங்களா? ஏன் என்றால் அந்த நேரத்துல அந்த ஆவி என்னப்பா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளோட என்ன பண்ண விளையாட அதுக்கு இடம் கொடுக்க கூடாது பிரியமாக. என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார்கள். அப்படிதான் ஐயா வந்து அதெல்லாம் விட்டு வெளியே வந்தது இல்லையா? தற்கொலை முயற்சிகள் போயிருக்கிறாரு. பாத்தீங்க எவ்வளவு
எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இது பார்த்தீங்களா? ஆகையால் தான் உனக்குள்ளே வந்து என்ன இருக்கணும்னு சொன்னா ஆவி ஆத்மா சரீரம் பலனடையும் பிரியமா ஆவி பலனடையும் பிரியம் ஆவி. இந்த இடத்துல வந்து தானியேல் புத்தகம் 10வது அதிகாரத்திலே 6வது அதிகாரத்துல 10ல இருந்து 17 வரைக்கும் படிக்கிறது வேண்டாம். அந்த இடத்துல தானியேல் என்ன பண்றாரு எதுமா சீக்கிர சொல்லுங்க பார்க்கலாம். அநேக தானியேல் 3 விஷயம் ஜெபித்தார். ஆவி எனக்கு அந்த ஆவி கொடுப்பான்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஏன் 3 விஷயம் ஜெபிக்கணும்? ஏன் 3 விஷயம் ஜெபிக்கணும்? ஆவி ஆத்மா சரீரம் இல்லைங்களா? சோ நீ ஆவி ஆத்மா சரீரத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாத்தான் ஜெபித்தான் ஆவி ஜெபித்தான் பிரியா ஆவி. நீ உன்னோட மாம்சத்துல வந்துட்டு கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்து விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? நாளைக்கு உன்கிட்ட அசுத்தம் வந்து நின்றாலும் சாப்பிடறதுக்கு என்ன மாம்சத்துக்கு தேவையான ஏதோ உன்னால வந்து நின்றாலும் அது வேண்டாம், நீ தள்ளிவிட்டு தூரம் போய் விடுவாங்க. அதுதான் தேவனுக்கு கொடுக்குற ஒரு பலன். அப்படியே நீ எவ்வளவு ஒரு பாட்டில் கொடுக்குவாய், நீ அந்த இடத்துக்கு போனா கூட இல்லையா அந்த என்ன ஒண்ணு தீண்டாது ஆடலி இல்லைங்களா? அங்கேதான் ஐசா சொல்றாரு, நான் தண்ணீரில் நடந்தால் மூழ்கி போக மாட்டேன் ஆடு. அப்படி அசுத்தமான இடத்துக்கு நீ போனாலும் நீ அது உன்னை என்ன பண்ண தகர்க்காது ஆடு, உன்னை தீண்டாது. எப்படியா அதுதான் இந்த அதுக்குள்ள இருக்க அர்த்தம். இதுதான் பிரியமாக. ஆகிய இந்த இடத்துல வந்து 3 விஷயம் ஜெபித்தான். எதுக்கு ஜெபித்தான் பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஜெபித்தான். இந்த 3 ஒருமனப்பட்டால் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்க முடியும். தேவரோட வசனத்தை வசனமாக நீ பார்க்க முடியும் பிரியமான. ஆகிய இந்த இடத்துல வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாவது ஆசனம் கொடுக்கும்போது இவன் என் நேசகுமார் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன பண்றான்னா நீ வந்துட்டு அந்த யோவேல் 2:28 அந்த ஆவியை கடைசி காலத்திலே என்ன பண்றாருன்னா தன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிறியோர் முதல் பெரியோர் வரை தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்று அந்த காரியங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். சோ ஆகையாலே 2வது விஷயம் என்ன பண்றாருன்னா அது ஆரம்பப்படுகிறது. அது ஆரம்பமாகுது. ஆரம்பத்துல அது எப்பவுமே போய் நிக்குது. நீ எவ்வளவு நீ கர்த்தருக்கு நெருங்கி வரையோ அவ்வளவுக்கு அந்த ஆவியை உண்மையில ஊற்றப்படும். ஆவி ஊற்றப்படும் என்று நம்ம பாடத்து பெருசு இல்லையா? நீ என்ன பண்ணும் வைராக்கியமா கர்த்தத்தை என்ன பண்ண தெரியுங்களா? கேட்கணும். நீ ஆடு கர்த்தத்தை வைராக்கியம் நிற்கணுமே. ஆடு எனக்கு கொடுப்பா, நான் ரெடியா இருக்கேன். என்னோட ஆவி ஆத்மா சரீரத்துல எந்த ஒரு குறை இல்லை, எந்த உடம்புல எந்த குறை இல்லை என்று சொல்லி அவர் சமூகத்தில் நிற்கும் போது தான் தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 2-3 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவ தூதர்கள் எத்தனை நாள் விட்டு அவர்கிட்ட வராங்கோ? 21 நாள் 21 days. சோ ஆகியாலே உன்னோட ஆவி ஆத்மா சரீரம் அது பரிசுப்படுத்தி தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யும்படியானால் it takes 21 days. ஏன் 21 days? இந்த காரியத்துக்கு நாங்க பாயிண்ட் இருக்குள்ள வந்துச்சு. அந்த சபையிலேயே வந்து 21 days பிரேயர்னு சொன்னாங்க. ஆனா அது ஏன் சொல்லவே இல்லை. அங்க இருக்கிற இப்ப நான் பசங்களே கேட்டேன் 21 நாள் ஜெபம் எதுக்குன்னு சொன்னேன். நோ ஆன்சர். ஆனா கடைசி வரும்போது ஒரு சண்டே நாங்க ஒரு 5-10 minutes ஒரு 10-20 பேர் இருக்கும். 15 பேர் இருப்பாங்க. அது எல்லாம் பிளாக்ஸ். ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு அவங்க சொன்னாங்க வெரி நைஸ் ப்ரீச்சிங்கு அது இது நல்லா சொன்னாங்க. அவங்களே கேட்டேன் இந்த 21 days எதுக்கு ஃபாஸ்டிங்கு ஏன் எதுக்குன்னு கேட்டு அவங்களுக்கும் தெரியும். அப்போது ஜஸ்ட் 5 minutes டைம் கிடச்சிது. அவங்களுக்கு இதை சொல்லிட்டு தான் வந்தப்பேன். என்னன்னு பார்த்தா உன்னோட ஆவி ஆத்மா சரீரம் ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்போ வந்து தங்கினா ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரத்துல எப்போ வந்து தங்கினா 3 நாள் எப்போ வந்தாரு? நம்மள 6 நாள் படைச்சார். 6 நாள் படைச்சார் இல்லைங்களா? ஸோ அந்த வசந்த கொஞ்சம் படிக்குமா?
6 நாள் படிச்சார். அந்த 6வது நாள் 6 நாள் படிச்சார். 7வது நாள் ஓய்வா இருந்தார். எதுக்குள்ளே ஓய்வு இருந்தார்? அவர் படைப்புக்குள்ள ஓய்வு இருந்தார். என்ன படிச்சார்? 6 நாள்ல படிச்சார். 7வது நாள் என்ன பண்ணினார்? பரிசுத்தப்படுத்தார். he sanctified ன்னு சொன்னார். ஆகையாலே ஒவ்வொரு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இல்லையம்மா, இந்த மாதிரி நமக்கு செவர் இருந்தா தான் சித்திரம் வர முடியும்னு சொல்லிட்டு இல்லையா? அது போல இந்த இடத்துல வந்து முதலாவது வந்துட்டு கர்த்தர் சமூகத்துக்கு கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கணும் என்று பார்த்தால் முதலாவது சரீரத்துல என்னன்னா ஒரு பரிசுத்தம் இருப்பாங்க. ஒரு தீட்டில்லாத ஒரு சரீரம், தீட்டுப்படாத ஒரு சரீரம். அந்த சரீரத்தால் தான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா இட் டேக்ஸ் மினிமம் செவன்த் டே தான் அவர் வந்துட்டு இந்த சரீரத்தை வந்து இறங்குவார்கள். இந்த சரீரத்துல இறங்குவார். அடுத்து வந்து என்ன பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவி 7வது நாள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு சொன்னா 3க்கு 7 நாள் ஆகுது பிரியாள். 3க்கு 7 நாள் 3 சேர்த்து என்ன ஆகுது? 21 டேஸ் ஆகுது. அந்த 21 டேஸ் பாருங்க, ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு உகந்ததா இருந்தால் தான் நீ கேட்டது ஹார்லி. என் ஜபம் கேட்கல, என் ஜபத்தை கேட்க கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டு ஆவி ஆத்மா சரீரத்துல வந்துட்டு ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா? நான் வந்து கர்த்தருக்கு வந்துட்டு அந்த 3 நான் பிரதர்ஷனம் செய்திருக்கிறேன்னா அல்லேலூயா. நீ பிரதர்ஷனம் செய்யுங்க ஹார்லி. கர்த்தர் உன்னோட பேசுவார். கர்த்தர் உன்னோட பேசுவார். அகில் நீ இந்த இடத்துல வந்துட்டு தானியேல் வந்து 3 விஷயம் பேசினார். சரி, ஜெபித்தார் என் வேதத்தில் பார்த்தோம். ஆனா நம்ம முஸ்லிம் சகோதரியை 5 வாட்டி பேசுறது ஜெபிக்கிறாங்க. 5 அவைகளுக்கு அவன் சாப்பாடு 5க்காக கடவுளுக்காக ஜெபிக்கல அவங்க. கடவுளே என்னை வந்து காப்பாத்து அதுக்கு ஜெபிக்கிறார். என் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துன்னு சொல்லல, பிரதர்ஷனம் செய்யும்படி சொல்லல. அவங்க சாப்பாடு ராமனா இருந்தாங்க இல்லைங்களா? ஆகிய அவங்க 5 விஷயம் வந்து ஜெபிக்கிறாங்க. ஆகியால் தான் இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போன வாரத்துல சகோதரி போல நம்ம பேசின காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்தது. டவுட் தான் எனக்கும் இருந்தது. ஆனா இந்த நாள் காலையில இந்த வசனத்தை கொண்டு என்னோட என்னென்ன பேசுகின்றார்? முதலாவது எழுதினது இந்த பொழுதி என்னை பொழுதிலிருந்து எடுத்தார். முதலாவது என்ன பண்ணினார்? என் மேல் அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தல் புத்தகம் 14:1 என்ன பண்றார்? ஃபாதர்ஸ் நேம் எழுதப்பட்டிருக்கு ஜனங்கள் சொல்றார். ஆகையால ஃபாதர்ஸ் நேம் என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ என்னம்மா? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ நாமம் இல்லையா? அந்த நாமம் என்ன? ஐசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் பிதா, நித்திய தேவன், சமாதானம். அதெல்லாம் உன்கிட்ட இருக்கிறதா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. ஆகிய இந்த இடத்துல வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னோட என்ன பேசிக்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னோட என்ன பேசிக்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உன்னை பேரிட்டு அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அழைத்து நீ என்னோட பிள்ளை என்று சொல்லி இருக்கார். அது மாத்திரமே இல்லை, என்னை வழிநடத்தி கொண்டு போகும்போது அவரோட ஆவியின் மேல் ஊற்றி என்ன பண்றாரு? அந்த கடைசி வரை என்னோடு இருக்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்படுது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வேற எது கூட நீ வேற ஜனங்களெல்லாம் வேற பிரசங்கம் கேட்கும்போது என்னோட சாபத்துல பாவத்துல லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தான் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார இல்லைங்களா? மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். மன்னித்து என்ன மறக்கிறேன்னு சொல்ல அதே ஜெரமியா 31:34 சொல்ல இல்லையா? அது ஒரு புதிய உடன்படிக்கைமா. அது புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம பாவங்களை பழைய காரியங்கள் என்ன எல்லாவற்றும் அதெல்லாம் என்ன பண்றாங்க? என்ன நினையாது இருப்பாரு. அப்படிப்பட்ட தேவன் மனுஷன் நினைக்குவான், ஆனா அவரு நினைக்காத தேவனா இருக்கிறார். ஆகிய இந்த நேரத்துல வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஞானஸ்தானம் குறித்து எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, ஞானஸ்தானம் நேரமாக ஏஜ் வந்தாச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு
அப்படி கொடுத்தா சேர்த்துப்பாரு. அவனுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளோ தேவன் அவருடைய பேசவன் தேவத்தில் ஏன் நம்ம ஞானஸ்தானம் பற்றி அதிகமா நம்ம ஃபோர்ஸ் பண்றதுல ஹாவலி ஏன்னா அவங்களுக்குள்ள பிரிய ஹாவலி அது அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியணும் பிரிய ஹாவலிய தெரியணும் இது எதற்கு எடுக்கணும் ஹாவலி அப்படி எடுத்தால்தான் வைராகியம் நிற்கும் ஹாவலி. நாங்கெல்லாம் மரண சமயத்துல ஹாவலி கர்த்தராக இயேசு கிறிஸ்து யாரும் தெரிந்து கொண்டோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் இன்னைக்கு கூட வைராகியமாக நின்று கொண்டு ஹாவலி புதிய புதிய காரியம் எங்களோடு பேசுகிறார். ஆகிய அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அந்த ஏனோக்கு பத்தி பார்க்கும் இல்லையம்மா. என்ன அவரு எருசலேம்ல இருந்து ஆலயத்தை முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் அவனுக்குள்ள ஒரு குழப்பம். ஹல்லேலூயா. குழப்பம். ஐயோ ஐசா புஸ்தகத்தை பற்றி பேசினாங்களே அதுல என்ன எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு போகும்போது பிலிப்ஸ் என்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆவி ஏவுதலே கொடுத்து அவன் என்ன பண்றாங்க அந்த பிலிப்பு அந்த குதிரைகளுக்கு முன்னே ஓடுகிறார். ஓடி அவன் ரதத்தோடு சேர்ந்து கொண்டு அந்த இடத்துல என்ன பார்க்கணும் அந்த அவருக்கு என்ன குழப்பம் இருக்கு அதை தீர்த்து வைத்து விட்டு அடுத்த கணம் என்ன பண்ண அந்த இடத்துக்கு முன்னால தண்ணீர் இருக்குது என்ன தாமதம் கொள்ளத மனுஷனுக்கு கூட ஹாவலி மனுஷன் கூட பிரியம் ஹாவலி உனக்குள்ள ஒரு தாகம் வரணும் ஹாவலி. சும்மா என்ன ஏஜ் ஆயிடுச்சு இது பண்றாங்க அதெல்லாம் வேண்டாம் ஹாவலி. இவரு ஜெம்ஸ் நிர்வாகத்துல ஜெம்ஸ் இவர் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு முன்னால் இருக்கவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னா இன்னொரு பையனை இன்னொரு ஆளு ஞானஸ்தானத்துக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவனை ஆயத்தப்படுத்தி விட்ட பிறகுதான் இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பான். அப்படின்னா ஒரு மனுஷன் ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே வேதம் என்னன்னு தெரியும். அதுதான் மத்தாய் 28:19 ஹாலி. உலகம் எங்கும் போய் என்ன பண்ண சீஷர்களாக அப்படின்னு உலகம் என்ன நாம இந்த உலகம் நமக்குள்ள வந்துட்டு கை காலு உடம்புல என்னென்ன ஒவ்வொரு உறுப்புகள் என்ன இருக்குது அதால சீஷர்கள் இப்படி ஹாலி இல்லைங்களா. நீ சாப்பிடுறது உள்ள போய் அது ஜீரணமாகுது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் அது இல்லாம நீ வாழ முடியாது இல்லையா. ஆவியாலே முதலாவது நாம ஆயத்தப்படுத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு எனக்குள்ள ஏதாவது குறை இருக்கிறதா பாம்பு இருக்கிறதா யாரும் சொல்ல முடியுமான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அந்த தண்ணீருக்குள்ள போய் நீ மூழ்கி எழும்போது என்ன பண்ணுவார்னு சொன்னா என்ன பண்ற இவரே நேசகுமார் என்று உரைப்பார். உரைத்து மீண்டுமாக என்ன பண்றாரு சொன்னா மீண்டுமாக என்ன பண்ணா உண்மையே ஒரு அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பிக்குவார். எப்போது எது வரைக்கும் ஊற்றுவார்னு சொன்னா ஒவ்வொரு வசனமும் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஜெர்மன் 1:12 சொன்னது போல ஒவ்வொரு வசனமும் உன் வாழ்க்கையில நிறைவேறணும் பிரியமாக. அதுதான் தேவனோட காரியம். தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் இப்படிதான் என்ன பண்றாரு சொன்னா ரட்சிப்புக்கு கொண்டு விடுறாரு. ரட்சிப்பு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் ஆட்சிப்பான ஞாபகம் எடுத்துட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது பிரியமான ஹாவலி. அங்க போய் ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கிறது உன்னோட ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம பலப்படுத்துவோம் ஹல்லேலூயா, திடப்படுத்துவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளே என்ன உன்னதமான காரியங்கள் கர்த்தர் சொன்னார்ல என்னை விட பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லி சொன்னார்லவா. ஆகையால் தான் நாம் கர்த்தருக்கு வைராகியமாய் இருந்தால் நாம் இந்த உலகத்துல கர்த்தர் செய்த காரியங்களை விட இன்னும் அதிகமா செய்யலாம். எல்லாருக்கும் வாஞ்சித்தான் நான் போய் ஜெபித்தாலும் ஒரு விடுதலையாகும் என்ன எல்லாருக்கும் அது ஒரு இதுதான் புது கேள்வி வரும் பெரிய ஆள். ஆனா ஒரு மனப்படுற ஆள். போன வாரத்துல ஐயா வந்துட்டு அந்த சாட்சி சொன்னார்ல 1950 ஆனது இல்லைங்களா. அந்த குழந்தை வந்து டிஸ்பிகரான ஒரு குழந்தை இல்லைங்களா. ஐயா அந்த இவருக்கு வந்து மனம் வாஞ்சை என்ன வாஞ்சை இருந்தது அந்த குழந்தைய குணப்படுத்த வேண்டும் இல்லைங்களா. ஆகிய சபைக்கு என்ன சொன்னார் அவரு? சபைக்கு என்ன சொன்னாரு? எல்லாரும் வருமானப்படுங்க. எல்லாரும் என்ன பண்ணும் தன்னை தானே என்ன பிரதர்ச செய்யுங்க இல்லைங்களா. அங்கே மத்த 18 என்ன சொல்றாரு? எங்க 2-3 பேருக்கு அந்த இடத்துல நான் இருப்பேன். ஐயால் முதலாவது படியாக 2-3 பேர் யார் என்னோட ஆவியாத்ம சரீரத்தில் வந்துட்டு ஒருமனப்பட்டால் தான் கர்த்தர் என்னோட பேசுவார். அதே போல இந்த சபையில கூட வந்துட்டு காரியங்கள் நிறைவேற வேண்டும்
ஒன்றுபடுத்தார், எல்லாம் ஒருபடப்படுங்க ஆவி. அது ஆகவே கர்த்தர் செய்வார். ஆவி மனுஷனால ஆகாத காரியம் கர்த்தர்னால ஆகுது. ஆகியதான் இந்த நாகாவிய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, குழப்பத்தின்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அதுங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிற தேவன். ஆகியால் தான் இந்த காரியம் வந்துட்டு போன வாரத்துல 3 வாரமா ஐயா நம்மளோட பேசினேன். வனாந்தரத்தில் நடந்து வந்த தேவன் எனக்குள்ளே அவர் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். இல்ல வனாந்தரத்துல யோர்தான் நதி கரையில வந்தார், ஞானஸ்நானம் எடுத்த மாத்திரம் வானத்துல ஒரு சத்தம் அவளுக்கு நேசிக்குமார். ஆகியால் இந்த இடத்துல கூட அந்த ஞானமானது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கும் போது முதலாவது அவர் பூமி மேல எழுதுகிறார், இவரே நேசிக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், ஹஸ்பண்ட் வந்துட்டு வைஃபை தண்டிக்க முடியுமா? வேதம் சொல்லுது என் சிருஷ்டிகர் என் நாயகர் சொல்லுது இல்லைங்களா? இல்லைங்களா? அது லாஜிக் கரெக்டா போகுது இல்லையாம்மா? ஆகியாலே லாஜிக்கும் கரெக்டா இருக்கணும். வேதமும் கரெக்டா இருக்குது, வேதம் கரெக்டா இருக்குது. அது உனக்குள்ள அந்த மனசுல வந்துட்டு இந்த ஆவியாத்மா சரி இருக்குல்ல, அதை நீங்க உணரணும். இல்லைங்களா? நம்ம பலப்படலாம், இன்னும் வேதத்துக்கிட்ட இன்னும் நெருங்கி போகலாம். அல்லையா? நெருங்கி போகலாம். கருத்து நான் அநேக பெரிய காரியங்கள் ஏன்னா வேதத்தில் இருக்கிற காரியங்கள் வந்து நமக்கு இன்னும் ஆழமான காரியங்கள் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் இது என காரியத்தை ஏன் வந்து எடுத்துக்கொள்வோம் கேட்கிறார்.